மார்னிங் கேட்டியோலாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஹோம்மேட் ஃபுட் வைப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சிக்கன், அப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் பம்ப்கின், கேரட் இது எல்லாமே பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி நம்ம மார்னிங் ஃபுட் வச்சுருவோம். ராக்கி சாப்பிட்டுட்ருக்கான். ஏன்னா கிரேவி நம்ம வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே சாப்பிடுவானுங்க. மேகி வரான் பாருங்கள். மேகிக்கு இது ரொம்பவே பிடிச்சிருச்சு. சாப்பிட்றா. 5 பேர் உள்ளே இருக்கனால 5 பேருக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருவோம். லூனா எப்போவுமே வந்து கொஞ்சம் வச்சா என்ன ஃபுட் வச்சாலும் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாள். அதனால் அவளுக்கு ஸ்பெஷலாக நம்ம என்ன தான் வச்சாலும் அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் சாப்பிடுவாள். பட் எல்லா டைம்லேயும் நம்ம வைக்கிறது வச்சுருவோம். கையை மட்டும் மேலே வச்சுருக்கோம். லியோ வந்து குட்டி போட்டிருக்கனால வேஸ்ட் ரூமில் குட்டி போட்டிருக்கான். அந்த ரூம்குள்ளேயே அவனை வச்சுருக்கோம். இவனுக்கெல்லாம் ஒன்றும் கண்ணு திறக்கல. நாங்கள் இந்த ஃபுட்டு தான் எங்கள் கேட்டுக்கு வைக்கிறோம். நம்ம என்ன தான் ட்ரீட் எல்லாம் கொடுத்தாலுமே இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கனால இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்கள் கேட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஹோம்மேட் ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.